நம்ம எத்தனையோ பூ பார்த்துருப்போம். ஆனா பாருங்கள், இந்த பூ பார்த்துருக்குறீங்களா? இங்கே பாருங்கள். இது வந்து புதினாவில் பூத்திருக்குது. புதினா வந்து நமக்கு உணவுப் பொருளாகவும் பயன்படுது. அதே மணமூட்டியாகவும் பயன்படுது. புதினாவில் வந்து நம்ம துவையல் செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை இந்த பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் நிறைய யூஸ் பண்ணுறோம். இது அயன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கீரை வகையை சேர்ந்தது. இங்கே பாருங்களேன், எப்படி பூத்திருக்குன்னு. நானும் எத்தனை வருஷமாக புதினா தொட்டியில் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த வருஷம்தான் பார்த்தா பூ பூத்திருக்குது. பூ வந்து பாருங்கள், சின்ன சின்ன கடுகு சைஸில் க்ரீன் கலரில் மொட்டு வச்சுச்சு. அதுக்கு பிறகு நல்லா ஒயிட் கலரில் பூத்திருக்குது. புதினா பூ பார்த்தவங்கெல்லாம் பார்த்துருக்க மாட்டேங்க, ரேர் தான் இது. பாருங்கள், ஏன்னா நம்ம புதினாவை சீக்கிரம் பறிச்சிடுறோம். அதனால் வந்து அது பூக்கறதில்ல. இது கொஞ்சம் விட்டு போனதாட்டிருக்கு, அதனால் பூத்திருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.